Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் குறிப்பிட்ட சில முத்திரைகளின் மூலமாக மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் என்ன தீர்வு, இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சியாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது எதிர்மறை எண்ணங்கள். இந்த எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், அந்த எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கை அமைந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக அமையும். அப்போது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா, படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தாலும் அதிக மதிப்பெண்கள் நிச்சயமாக பெறுவேன், அந்த ஒரு தாட்டு மட்டும்தான் இருக்கணும், செகண்ட் தாட்டே வரக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் தொழில் செய்வதாக இருந்தாலும் நிச்சயமாக நல்ல லாபம் கிடைக்கும், அதற்குரிய வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். அந்த சந்தேகம், எதிர்மறை எண்ணங்கள், அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வர 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 நம்ம வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி செல்வதில் தடை ஏற்படுகின்றது. அப்போ எப்பொழுதுமே இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்துட்டோம் அப்படின்னா எல்லா உறுப்புகளுக்கும் பிராணாற்றல் நன்றாக கிடைக்கும், எல்லா உறுப்புகளும் சீராக இயங்கும். ஸோ இந்த எதிர்மறை எண்ணங்களை நீக்கி எப்பொழுதும் நேர்முக எண்ணத்தோடு வாழ்வதற்குரிய முத்திரைகள் என்ன? இந்த முத்திரைகளை நம்ம தினமுமே காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நேரமே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஈவன் நீங்கள் ஆஃபீஸுக்கு செல்லும் பொழுது பஸ்ஸில் சென்றால் கூட அந்த நேரத்தில் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். முத்திரைகள் நமக்குள் இருக்கக்கூடிய 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தியை வெளிப்படுத்துகின்றது. அதன் மூலமாக நமது மனதில் ஏற்பட்ட பண்புகளை மாற்றுகின்றது. நல்ல எண்ணங்களை கொடுத்தால், சிந்தனை தெளிவு இருந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும். ஸோ இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த பயிற்சி மாணவ செல்வங்கள், தொழிலதிபர்கள், சிறியவர்கள், மிகவும் வயதானவர்கள், இல்லத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள் எல்லோருக்குமே ஒரு உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் பாசிட்டிவ் தாட்டையும் கொடுக்கக்கூடியது. அதன் மூலமாக இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் கரண முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ அந்த முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நடுவிரல் மோதிர விரலை உள்ள நல்லா மடிச்சுக்கிட்டாங்க. அதற்கு மேலே, நகத்துக்கு மேலே அந்த கட்டை விரலை வச்சுருக்காங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியிடும் போது அடிவேர் லேசாக உள்ள போய்க்கிடணும். இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். ஆழ் மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், ஆழ் மனசில் பதிந்து இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை கருணா முத்திரை அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க. வலது கை இந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இடது கையினால் அந்த விரல்களுடைய அடிப்பகுதியில் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல், அப்படியே அந்த விரல் பகுதியில் கீழ்ப்பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம். கட்டை விரல் மட்டும் வெளிநோக்கி இருக்கின்றது. கை விரல் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 4 விரலை சேர்த்து வச்சுருக்கோம். இந்த 4 விரல் அதனுடைய அடிப்பகுதியில், ஒவ்வொரு பகுதியிலையும் அடிப்பகுதியில் லேசாக ஒரு டச் கொடுக்குறோம். இப்போ அப்படியே கையை நேராக வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். சிந்தனையில் ஒரு தெளிவு பிறப்பதாக எண்ணுங்கள். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள். மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை சின் முத்திரை பண்ண போகிறாங்க. பெருவிரல், ஆள்காட்டி விரல், நுனி, மற்ற 3 விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை.
தென் நார்மல் பிரீத்திங். மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். சிந்தனை தெளிவு பிறப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரல் மடிச்சுக்கோங்க. 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். பிரீத் அவுட் பண்ணும்போது வயிறு உள்ள போய்க்கிடணும். தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. முதல் முத்திரை கரண முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் லைக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கருணா முத்திரை. வலதுகை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த விரல் அடிப்பகுதியில், எல்லாருடைய அடிப்பகுதியில் அந்த 4 விரலையும் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ அப்படியே கையை நேராக அப்படி திருப்பிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். பாசிட்டிவ் எனர்ஜி உடல் முழுக்க நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள். சிந்தனையில் ஒரு தெளிந்த சிந்தனை தெளிவு பிறப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சின் முத்திரை. ஆள்காட்டி விரல், பெருவிரல் நுனி, மற்ற 3 விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லைக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க. உள்ள 4 விரலையும் மடிச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க உயிராற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். நம்மிடம் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லைக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். முதல் முத்திரை கரண முத்திரை. நடுவிரல் மோதிரவிரல் உள்ள மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் அதுக்கு சென்டரில் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லைக்கட்டும். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நீங்குவதாக எண்ணுங்கள். சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை பிறப்பதாக எண்ணுங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கருணா முத்திரை, கை முன்னாடி வச்சுக்கோங்க, வலது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 4 விரல்களை நுனி அடிப்பகுதியில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கை எப்படி திருப்பிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஆதிமுத்திரை, காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி எளிமையான பயிற்சி. ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்குள் மறைந்திருக்கக்கூடிய உடலையும் உடல் உள்ளுறுப்புகளையும் இயக்கக்கூடிய ஆத்மசக்தி, உயிராற்றலை இந்த முத்திரைகளின் மூலமாக நாம் உடல் முழுக்க பெற்று மனதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாம் நீக்கி தெளிந்த சிந்தனையோடு சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான பயிற்சி இது. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.